குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா குரு பகவானின் அதிசார பெயர்ச்சி பலன்கள் மற்றும் வக்ர பலன்கள் அனைத்தையும் டீட்டெயில்டாக விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். குரு பார்த்தால் கோடி நன்மை. குரு முழுமையான சுபர். குரு அப்படிங்கிறவர் தனம், குடும்பம், வாக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பை செயல்படுத்தி தரக்கூடியவர். பண பொருளாதார வளர்ச்சியை தரக்கூடியவர். குழந்தைகளுக்கான நன்மைகளை கொடுக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட குரு பகவான் அதிசாரம் பெற்று ராசிக்கு காலச்சக்கரத்தின் 3ஆம் இடத்துல இருந்து வந்தவர் காலச்சக்கரத்தின் 4ஆம் இடத்துல போய் உச்சபலம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, குருவின் பார்வை பலன் எப்படி இருக்கு, ஸ்தான பலம் எப்படி இருக்கு, நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முழுமையா பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு தெளிவான ஒரு விஷயம், கடைசி மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கான புரிதல் அப்படிங்கிறது அருமையாக ஏற்படும். இந்த குரு அதிசார பலன்கள், குரு அதிசார பயிற்சியை பற்றியும் வக்ர பலன்கள் பற்றியும் முழுமையாக நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். துலாம் ராசி காலச்சக்கரத்தின் 7வது ராசி துலாம் ராசி. இந்த துலாம் ராசியை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை, தைரியம், அது மட்டும் இல்லாம பாருங்க, ஒரு தன்னடக்கம் உடையவர்களா இருக்கக்கூடியவர்கள் நம்ம துலாம் ராசி அன்பர்கள். துலாம் ராசியை பொறுத்த வகையில பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க வேகம், விவேகம், நல்ல உழைக்கக்கூடிய ஒரு திறன் உடையவர்கள், உழைப்பின் மீது பற்று உடையவர்கள் அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில பாத்தீங்கன்னா பிறருக்காக எந்த விஷயத்தையும் துணிஞ்சு செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கே உண்டான ஒரு குணம். எப்பேற்பட்ட இடத்தையும் பார்த்தீங்கன்னா பார்த்து அதற்காக இது எப்படி என்ன சூழ்நிலையில இருக்குது அப்படிங்கிறத எடை போட்டுருவாங்க. எடை போடக்கூடிய ஒரு குணம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கே உண்டான ஒரு சிறப்பு. துலாம் ராசியை பொறுத்தவரை சனி பகவான் உச்சமாகிற இடம். அதனால என்னன்னா போற வர இடங்கள் எல்லா இடத்துலையுமே, வேலை பார்க்குற இடம், தொழில் செய்கிற இடம், நண்பர்கள், உறவுகள் எல்லா இடத்துலையுமே ஆமா நீதி, நேர்மை, நியாயம் இதை பற்றியே நிறைய பேசுவீங்க. இதை பத்தி தான் நிறைய பேசுவீங்க. உங்களுக்கான காலம் இப்போ போய்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி இல்லைங்க. காலம் அப்படி இல்லை. காலம் வேறொரு விதமா இருக்கு. நீங்க ஒரு விதமா இருக்கிறீங்க. இது உங்களோட சுபாவம். அப்ப இந்த சுபாவத்தை மாற்ற முடியாது. சுபாவத்துல தான் இருக்கணும். அப்ப நீங்க போற பாதை சரியா அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலை, தொழில் சார்ந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணமே பாருங்க, உங்களோட நியாயமான பேச்சு, நிதானம், அது மட்டும் இல்லாம எடுத்துக்கிற விஷயத்துல கண்டிப்புடன் பேசுற ஒரு குணம். இதனாலேயே பார்த்தீங்கன்னா நீங்க வேலை பார்க்குற இடங்கள்லேயே பல்வேறு இன்னல்களை சந்திச்சிருவீங்க. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ எவ்வளவு இருந்தாலும் இந்த அதிசார குதிர் பயிற்சி உங்களுக்கு என்ன செய்ய போகுது? இப்போ என்னன்னா மற்றவங்களுக்குன்னா ஓடி ஓடி உழைக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் செய்யணும்னா தள்ளி போட்டுறீங்க. அதுதான் உங்களோட சுபாவமா இருக்குது. இந்த துலாம் ராசி நேயர்களுக்குள்ள மிகப்பெரிய சிக்கலான ஒரு சுபாவம் அப்படின்னா, மற்றவங்களுக்காக செய்கிற எல்லாமே அவங்களுக்காக திட்டமிட்டு அவங்களோட விஷயத்தை யோசிச்சு அவங்களுக்காக செய்கிறது அப்படிங்கிறதுல பயங்கரமா எஃபோர்ட்ஸ் போடுறீங்க. ஆனால் உங்களுக்காக ஒரு விஷயத்தை திட்டமிட்டு எதிர்காலம் குறித்து அதை செய்கிறதுல ஒரு குழப்பம், தயக்கம், அதை விட்டு வெளியேறது அல்லது பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்ல நீங்கள் ஈடுபடுறீங்க. இதுதான் உங்களோட மிகப்பெரிய இஷ்யூவாக இருக்குது. சரி, இவ்வளவு இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் அதுக்கு பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்பு நடக்குதுன்னு பாருங்க. பார்த்துக்கிட்டு பலனிடுங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். குரு அதிசார பயிற்சி. குரு இவ்வளவு நாளா உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தார் இல்லையா? உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தார். இப்ப குரு அதிசாரம் பெற்று 10ஆம் இடத்துக்கு வர்றார். 10ஆம் இடத்துக்கு குரு வர்றார் அப்படின்னா என்ன நடக்கும்? ஜோதிடத்துல ஒரு பழமொழி உண்டு. குரு 10ல் இருந்தால் பதவி பறிபோகும்
அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அப்ப என்ன நடக்க போகுது துலாம் ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வேலை, தொழில், வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாற்றங்கள் நடக்க போகுது. வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்று ஒரு நல்ல வேலைக்காக முயற்சி செஞ்சு அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்க. இல்லை ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அடுத்து ப்ரொமோஷன் வாங்கி அடுத்த லெவலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறீங்க. தொழில் செய்கிறீங்க அப்படின்னா வேறு தொழிலை வேறொரு இடத்துல தொடங்க போகிறீங்க. வேலை தெரியும் அப்படின்னா ஒரு புது தொழிலை தொடங்க போகிறீங்க. அப்போ வேலை, தொழில், வருமானம், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல மாற்றம் அப்படிங்கிறது நடக்க போகுது. அது உறுதியாக உண்டு. இது எல்லாருக்கும் நடக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. உங்களுடைய பிறப்பு தசாபுத்தியை பொறுத்து தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குன்னா ப்ரமோஷன் கிடைக்கும். யோகமான தசாபுத்தியும் ப்ரமோஷன் கிடைக்கும். தொழிலில் அடுத்த கட்டத்தை இன்னொரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆமாம், இந்த மாதிரி வளர்ச்சிகள் அதிகரிக்கும். ஓகேங்களா? புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வெளியில் போயிட்டு வரும், வெளியூர் வெளிநாடு போயிட்டு வருவீங்க. அதே நேரத்தில் தசாபத்தி அமைப்புகள் சரியில்லை அப்படின்னா இருக்கிற வேலையிலேருந்து இந்த வேலையை விட்டுட்டு வேறொரு வேலை தேடுற ஒரு சூழ்நிலை வரும். வேறொரு இடம்பெயரக்கூடிய சூழ்நிலையும் வரும். இந்த இடத்துலேருந்து வேறொரு இடத்துக்கு இடம்பெயரக்கூடிய சூழ்நிலையும் வரும். இப்போ குரு என்ன பண்ணிட்டாரு, 10ல் இருந்து அவர் உங்களோட வருமானத்தை ஸ்தானத்தை பார்க்கிறார். இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, குடும்பத்தின் வருமானத்திற்காக, குடும்பத்தின் தேவைக்காக வெளியூர் வெளியிடங்களுக்கு போக வேண்டிய தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாற்றம் செய்ய வேண்டிய காலகட்டம் உருவாகிடுச்சு. அப்ப பணம், தனம், குடும்பம், வாக்கு இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை சரி செய்யங்கிறதுக்காக வேலை, தொழில், வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சரி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, இடம், வீடு, பூமி இதெல்லாம் மாற்ற வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது சில பேருக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. தசாபத்தி அமைப்பு சரியில்லை அப்படின்னா இடத்தை மாற்றிக்கிறது, வீட்டை மாற்றிக்கிறது, தொழிலை மாற்றிக்கிறது, இந்த அமைப்புகள்லாம் ஏற்படும். அடுத்து வேலை மாற்றம். ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய சனியை குரு பார்க்கிறாரு. அப்ப வேலை, தொழிலில் மாற்றம் ஏற்பட்டே ஆகணும். வேலையில, தொழில மாற்றம் செஞ்சாக வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்ப ஏதோ ஒரு வகையில வேலை, தொழில் மாற்றம் ஏற்படுது. இவை அனைத்தும் உங்களோட பொருளாதாரம் குறித்த முன்னேற்றத்திற்கான விஷயங்களாக நடக்க இருக்குது. யாருக்கு? துலாம் ராசி. அப்ப துலாம் ராசிக்கு ஆகா ஓஹோன்னு இவ்வளவு நாளா சொல்லி வந்தாங்களே, அதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னா, துலாம் ராசியை பொறுத்த வகையில உங்களுக்கு நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் சொல்லும். பிறப்பு ஜாதகத்துல உங்களுக்கு என்ன விஷயங்கள் இருக்குது, என்ன விதமான யோக பலன்கள் இருக்கு, குரு எப்படி இருக்கிறாரு, ஆமா குரு திசை நடக்குதா, குரு புத்தி நடக்குதா, அல்லது யோக கிரகங்கள் ஸ்தானபலம் பெற்று அதோட தசாபுத்திகள் நடக்குது அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய அந்த கோச்சார குரு நிலைகள்ல நிறைய சாதகங்களை நிறைய அடைஞ்சிருக்கலாம். ஒருவேளை பாதகமான அமைப்புகள் இருக்குது, கேது திசை, ராகு திசை, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்தானபலம் சரியில்லாத ஒரு அமைப்பு, நீசம் பெற்றவரோட திசை, ஆமாம் அதே போல் பார்த்தீங்கன்னா வக்ரமும் பெற்றவங்களோட திசை, அது இன்னொரு விஷயம் பார்த்தோம்னாக்க பாதகாதிபதிகளோட திசைகள்லாம் நடந்ததுன்னா என்னதான் முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோச்சார நிலை இவ்வளோ அதிர்ஷ்டம் இருந்தும் பயன்படுத்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும். அப்போ இந்த காலகட்டங்களில் எது சார்ந்து அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 3 விஷயங்கள் தான். ஒன்று, வெளிநாடு வெளியூர் பயணங்களுக்கு நல்லா இருக்குது, வேலை தொழில் அமைப்புகளுக்கு நல்லா இருக்குது, அடுத்து கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிது, திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லபடியாக நடக்கும், திருமண ஏற்பாடுகள் திருமணத்திற்கான முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஆமாம், இந்த காலகட்டத்தில் ஏதேனும் அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குற தனக்காரகன் குரு பகவான் 10ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டு, வருமானம் அப்படிங்கிறது உண்டு. அப்ப இந்த காலகட்டத்தில் உங்களோட பிறப்பு ஜாதகத்தை பார்த்து அது சார்ந்த முயற்சிகள் எடுக்கையில் மிகப்பெரிய லெவலில் வெற்றியடைய முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.